ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் சுலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் ரெசிப்பியில் பாரம்பரியமான ஒரு சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். களி. இது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கு. அந்த களியும் கூட அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த பாரம்பரியமான ரெசிப்பியெல்லாம் நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நம்ம அழகாக செய்யலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் இதுக்கு ஒரு கப்பு பெரிய கப்பில் கம்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு அரை கப்பு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இதுதான் இதுக்கு உண்டான ஒரு ரேஷியோ. இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு, அதுக்கப்புறம் சாதம் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். பழைய சாதம் தான் இது. நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்த சாதம். உங்கள்கிட்ட சாதம் இல்லைன்னா நீங்கள் வரகரிசியோ சாமரிசியோ கூட ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சாதம் எடுத்து அதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு இதை கொரன்னு ஒரு பேஸ்ட்டாக ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த தண்ணியில் தான் நம்ம மாவு கரைக்க போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த டேஸ்டான ரெசிப்பியை நம்ம முழுமையாக கற்றுக்க முடியும். இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, சாதம், பழைய சாதத்தோட தண்ணி, அதில் இந்த கம்பு மாவையும் ராகி மாவையும் நைட்டே கரைச்சி வச்சுருந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் காலையில் உடனே செய்யணுன்றதுக்காக உடனே கரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் செய்ய ஆரம்பித்தேன். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில், அந்த பழைய சாத தண்ணியில் நல்லா கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி டைலூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour ஊறணும். ஓவர் நைட் ஊறினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கரைச்சி தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சாதத்தை நம்ம கொரன்னு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த எந்த சட்டியில், நல்ல அடி கனமான சட்டியில் நம்ம செஞ்சோம்னா இது பண்ணும். எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அந்த கப்பால் 2 கப்பு தண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அந்த கரைச்சதில் 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தம் 3 கப்பு தண்ணி. இப்போ பாருங்கள், இந்த கொரன்னு அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த சாதம், பழைய சாதத்தை. இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கல. அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில் நல்லா கலந்து கொடுக்கணும், இல்லைன்னா கட்டியாகிடும். அதனால் நல்லா கை போட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இந்த சாதத்தை கொதிக்க விடணும். இது பழைய சாதத்தில் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு இந்த கம்பு மாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலம் வந்துருச்சு இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வெந்து கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இந்த களிக்கு தேவையான உப்பு, கல் உப்பு இப்போ சேர்த்துடணும். இப்போ அதை ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு இந்த மாவை கிண்ட ஆரம்பிக்கணும். ஒரு கையால் ஊற்றிட்டே ஒரு கையால் கிண்டுங்க. இந்த மாதிரி கிண்டும் போது வேகமாக கிளற ஆரம்பிக்கணும், ஏன்னா கட்டி விழுந்துடும். அதனால் நல்லா இப்படி இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறணும். இதுதான் இதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் வரகரிசி சாமரிசியில் செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வரகரிசியை வேக போட்டுருங்க. வேக போட்டுட்டு வெந்ததுக்கப்புறமா இந்த மாவு ஊற்றி கிளறணும். இந்த மாதிரி கரெக்டாக டிப்பு வச்சு செஞ்சிங்கன்னா இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கலந்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கிளாஸ் தண்ணியை இந்த மாதிரி ஊற்றி கிளறக்கூடாது, அப்படியே குத்தி விடணும். குத்தி விட்டால் அந்த தண்ணி எல்லா இடமும் போயிட்டு அந்த தண்ணி இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமையும், ப்ளஸ்ஸு இது நல்லா வேகணும். மாவு இல்லைங்களா, அது நல்லா வேகணும். அதனால் இந்த மாதிரி அதே மாதிரி ஜென்டிலாக இந்த மாதிரி நடுவில் வச்சு அந்த தண்ணி சுற்றி இருக்கணும். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும். தண்ணியை நம்ம மொத்தமாக கிளறிட்டோன்னு வச்சுங்களேன், மாவு வேகாது, அடி பிடிக்கும். அதனால் இப்படி கலந்து கொடுத்துட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இது வேகணும். வெந்தால் தான் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ கலந்து இப்போ வெந்துருச்சு. நல்லா ஒரு 15 நிமிஷம் வெந்துச்சு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நான் வேக வச்சேன். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ஆறிடுச்சுன்னா நம்ம நல்லா கெட்டியாகிடும். இதை பக்கம் ஓரமாக வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு சட்னி, இதுக்கு மேலே ஊற்றுறதுக்கு ஒரு குழம்பு, அது நம்ம சேனலில் ஏற்கனவே செஞ்சு காமிச்சிருக்கேன், மொச்சப்பருப்பு குழம்பு. அது பார்க்காதவங்க அது இப்போ லிங்க்கு
கமெண்ட் செக்ஷனில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு வந்து கொள்ளு சட்னி, வறுத்து உடச்ச கொள்ளு பருப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூனு தனியா, கருவேப்பிலை, 2 வரமிளகா, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய், கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சாதா தேங்காய், கொப்பரை தேங்காய் இல்லைன்னா சாதா தேங்காய் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தால் போதும். உங்கள் காரத்துக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். நம்ம ஏற்கனவே வறுத்த கொள்ளு பருப்பு தான், அதனால் லைட்டாக எண்ணெயில் வறுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. மிளகாயும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, புளியும் மிளகாயும் பார்த்து சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தனியா சேர்த்தா போதும். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு பாருங்கள், இது கலர் சேஞ்ச் ஆகி இப்படி வரும்போது நம்ம வறுத்த அந்த கொள்ளு பருப்பை சேர்த்துற வேண்டியதுதான். 1/4 கப் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா இந்த எண்ணெயில் ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு, அது கூடவே தேங்காய், நான் வந்து கொப்பரை தேங்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சாதா தேங்காய் தான் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை போட்டு கொஞ்சம் நேரம் வருங்க. அப்போ தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் இருக்கும் இந்த தேங்காய் சேர்க்குறதுனால. கொப்பரை தேங்காய் சேர்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் நேரம் கலந்து கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் பாருங்கள், மிளகாயை வந்து இந்த மாதிரி கருகாமல் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் வறுத்தோன்னு வச்சுங்களேன், மிளகாய் வந்து கலர் சேஞ்ச் ஆகி கசப்பு தன்மை வந்துடும். அதனால் அந்தந்த டிப்பை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். இது கூட பூண்டு சேர்த்துட்டு, பூண்டு கூடயே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. பூண்டு ஓரளவு வதங்கணும், கருவேப்பிலையும் வதங்கி இந்த மாதிரி சுருங்கி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு கொரன்னு பேஸ்ட்டாக சட்னி அரைச்சி வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப நல்லது. கொள்ளும் வந்து வாரத்தில் 2 நாள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கால்வலிக்கு நல்ல மருந்தாக இருக்கும். இது மாதிரி உணவே நம்ம மருந்தாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஒரு கிண்ணத்தில் தண்ணி இது பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதில் இந்த களியை போட்டு அப்படியே உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை வந்துடும். அதுக்கப்புறம் அதில் நடுவில் குழி பண்ணிவிட்டு குழம்ப இந்த மாதிரி ஊற்றி சைடில் சட்னி வச்சு பரிமாறணும். இங்கே இந்த பக்கம் ஒசூர் பக்கம் இந்த களி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லோரும் டெய்லி எடுத்துக்கிறாங்க. அதனால தான் அவங்க நல்ல ரொம்ப நேரம் வரைக்கும் பசியும் தாங்குது, அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.